மாவட்ட செயலாளரை கூட்டிகிட்டு இன்னைக்கு கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண வந்திருக்கோம். கமிஷனரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்னென்ன செக்ஷன்ஸ் மேட் அவுட் ஆகுதோ எல்லாமே பண்ணுவோம். முடிஞ்சால் அந்த சோஷியல் மீடியாவில் அந்த யூடியூப்பையும் நாங்கள் முடக்கிறதுக்கான வேலைகளை நாங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக இது சும்மா விட போகிறதில்ல. இதில் பிஎன்எஸ் 79 படி அவருக்கு பனிஷபிள் அஃபென்ஸ் இருக்குது. பிஎன்எஸ் 353 படி பனிஷபிள் அஃபென்ஸ் இருக்குது. எல்லாமே நாங்கள் உள்ளே கொண்டு வருவோம். 196ம் இதில் அப்ளிகபிள் தான். எல்லா செக்ஷன்ஸையும் நாங்கள் இப்போ மேட் அவுட் பண்ணி உள்ள கம்ப்ளைண்ட்டை ஸ்ட்ராங்காக கொடுத்து இது நாங்கள் இதுக்கப்புறம் தாவேகா பெண்களை தொட்டால் என்ன நடக்குன்றதை நாங்கள் இன்றைக்கி ப்ரூவ் பண்ணிட்டு தான் இங்கேருந்து போவோம். இது அதுக்காக ஃபுல் ஸ்டாப் வைக்க தான்மா இன்றைக்கி இப்படி வந்திருக்கோம். நேற்று தளபதியே இறங்கி வந்துட்டார் பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி புறநகர் மாவட்ட சார்பில் மாவட்ட செயலாளர் ஜிசிஆர் சரவணன் அண்ணாவை கூட்டிகிட்டு இன்றைக்கி இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். கண்டிப்பாக இது சட்டம் வந்து பெண்களை டச் பண்ணால் என்ன நடக்குன்றதை இன்றைக்கி நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இங்கேருந்து போவோம். கண்டிப்பாக நல்ல முடிவு கிடைக்கும். கமிஷனருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நின்னா வெற்றி மட்டும்தான். ஆல்ரெடி இது எழுதி வச்சது தான். வெற்றி கண்டிப்பாக வெற்றி தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பெண்கள் சைடு எங்கே சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக தளபதி தான் ஜெயிக்கிறாரு. அவரை உட்கார வைக்கிறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டும் இருக்கோம். அது நடத்துவோம். பெண்களுக்கு எப்பயுமே தாவேக்கால முன்னுரிமை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து நாங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயங்கள் எவ்வளோ உண்மை? நீங்களும் தாவேக்கால ஒரு பெண்ணாக இருக்கீங்க, வழக்கறிஞராகவும் இருக்கீங்க. அந்த விஷயங்கள் எப்படி இருக்குது? நேற்றே பார்த்துருப்பீங்க பெண்களுக்கு எவ்வளோ முன்னுரிமைன்னு சொல்லிட்டு. அவரை திட்டும்போது கூட அவர் எந்த ஆஃபீஸ்க்கும் வரல. பட் பெண்களை திட்டும்போது நேற்று அவர் எங்கே வந்தார், என்ன நேரத்துக்கு வந்தார், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதிலே தெரியுது பெண்களுக்கு எவ்வளோ முன்னுரிமை தளபதி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அடுத்த ஆட்சி எங்களோட ஆட்சி தான். தளபதி தான் உட்கார்றாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. 2026க்கான தேர்தலுடைய வேலைகள் எப்படி போய்கிட்டு இருக்கு? எப்படி இப்போ மகளிர் அணி எப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க? கண்டிப்பாகம்மா எல்லாருமே ஆல்ரெடி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இப்போ அப்கமிங் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ரொம்ப எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிடுவோம். சொல்கிறாங்க பூத்தில் ஆள் இல்லை, அது இல்லை, எல்லாத்தையுமே உடைக்கிறதுக்கு அதுக்கான ஆளுங்களை இறக்கி வச்சுருக்கோம். கண்டிப்பாக நல்லாவே பண்ணுவோம். ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கோம், போயிட்டுருக்கு.